எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுக்கு நாங்க கடிதம் எழுதணும், ஒன்றிய அரசுக்கு நாங்க கடிதம் எழுதணும் அப்படின்னு இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலயும் இமெயில் அனுப்பாம கடிதம் அனுப்பிட்டே இருக்காங்களே. குறிப்பா நம்மளுடைய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு கேட்டாலும் நம்ம ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கேன், வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்ப எதுக்கு இதை பேசுறேன் அப்படின்னா, சமீபத்துல இஸ்ரேல் ஈரான் வார் அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டிருக்கு. அங்க சில இந்தியர்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்க சிக்கி தவிச்சிருந்தாங்க. இதுக்கு மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. கடந்த ஒரு ஏப்ரல் 5ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா, தமிழக மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து ஏர்போர்ட்ல பயங்கர ரிசீவிங் நடந்துருந்துச்சு. அவங்க எல்லாரும் வந்து மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் வார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். குறிப்பா ஈரான் மேல அட்டாக் போர்ட்ல வந்து பயங்கரமா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்றாங்க. அதுல நம்மளோட இந்தியர்கள் பல பேர் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் ஒர்க் பண்றாங்க இல்லையா. அப்படி ஈரான்ல போய் ஒர்க் பண்ற நிறைய பேர் உண்டு. குறிப்பா வந்து தமிழக மீனவர்கள் ஈரான்ல இந்த மாதிரி வார் நடக்கிற சமயத்துல அங்க போய் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து இங்க இருக்கக்கூடிய மீனவ குடும்பங்கள் வந்து பாஜகவுடைய தலைமைக்கு தெரிவிக்கிறாங்க. இங்க இருந்த பாஜகவின் மீனவர் அணி தலைவராக இருக்கக்கூடிய திருமதி சீமா அவர்கள், அவங்க வந்து இதை வந்து மாநில தலைவர் பார்வைக்கு கொண்டு போறாங்க. தற்போதைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை வந்து மேலிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வெளியுறவு அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் துரிதமான நடவடிக்கை எடுத்து மோடி அவர்களும் இதுக்கு எல்லாத்தையும் பேசி அங்க இருந்து 345 மீனவர்களை மீட்டு கொண்டு வந்திருந்தாங்க ஏப்ரல் 5ஆம் தேதி. இதுக்கு அந்த மீனவர்கள் வந்து ஏர்போர்ட்லயே வச்சு மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இதுல இந்த 345 பேரும் தமிழர்கள் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல வந்து லிஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 345 மீனவர்கள்ல 327 பேர் மட்டும் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. மிச்சம் வந்து 10 பேர் வந்து கேரளாவை சேர்ந்தவங்களும், 5 பேர் வந்து புதுச்சேரி, 2 பேர் வந்து குஜராத் மற்றும் ஒருவர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவங்க. அதுலயும் குறிப்பா மாவட்டம் வாரியா பார்த்தோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் 175 பேரை மீட்டிருக்காங்க. நெல்லை மாவட்டத்துல 80 பேரு, ராமநாதபுரம் 19 பேரு, மயிலாடுதுறை வந்து பாத்தீங்கன்னா 17, நாகப்பட்டினம் 4 அப்படின்னு சொல்லி வெவ்வேறு மாவட்டத்துல இருந்தும் வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இந்த மீனவர்கள் வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மோடி அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் பியூஷ் கோயல் அவர்களே இவங்களை சால்வை அணிச்சு வரவேற்றிருந்தாங்க. அந்த அளவுக்கு நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நாம தான் கடிதம் எழுதிட்டோமே, எப்ப பார்த்தாலும் வந்து இவங்க வந்து ஒரு கிரெடிட் எடுத்துப்பாங்க. அங்கிருந்து பஸ் மட்டும் வச்சு கூட்டிட்டு வந்து கணக்கு எதுவும் எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த முறை வருவாங்களான்னு டவுட் தான். ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி மீட் எடுத்துட்டு வந்தோன்னு ஏதாச்சும் அமௌண்ட்டை போட்டு எழுதி வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.